சோதனை கண்டு திகையாதே, வேதனை அடைந்து நீ கலங்காதே. சோதனை கண்டு நீ திகையாதே, வேதனை அடைந்து நீ கலங்காதே. வேதத்தின் வழியாய் பேசுகின்றார், வேந்தன் இயேசுவை போற்றிடுவோம். வேதத்தின் வழியாய் பேசுகின்றார், வேந்தன் இயேசுவை போற்றிடுவோம். வாக்குதத்தம் செய்திடுவார், அவர் வாக்கை என்றும் காத்திடுவார். வானவர் இயேசு வந்திடுவார், நல்வாழ்வை நமக்கு தந்திடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நமது தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன், வாக்கு தத்தத்தின் தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இந்த தேவன் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்ததை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எங்கே அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற நிச்சயமற்ற சூழ்நிலைக்குள், குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள் ஆபிரகாம் கடந்து போகிறார். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன வாக்கு தத்தத்தை பெற்று. ஆனால் வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. இந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. நிச்சயமற்ற சூழ்நிலை, ஆனால் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நம்பி அந்த வெறுமையை அவர் எப்படி ஜெயிக்கிறார்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய மனதை வெறுமைகள் வாட்டும் பொழுது, எங்கே என்று கேள்வி கேட்டு குழப்பும் போது, அவ்வளவுதான் என்று அவருடைய சொந்த சிந்தனை தேவனுடைய வாக்குறுதிகளை சந்தேகப்படும்படியாய் பிரியமல்ல தூண்டின அந்த சூழ்நிலைகளிலே அவர் தன் சரீரத்திலே வருகிற சத்தங்களை அவர் அலட்சியம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக மாறினாராம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் தேவன் நிறைவேற்றுவாரா என்று தேவனை கேள்வி கேட்க வைக்கும். அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளிலே தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுடைய விசுவாசமாய் இருக்கிறவர், எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறவர். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு முன்பதாக நாங்கள் விசுவாசத்தின் வல்லவர்களாய் மாற வாக்குத்தத்தம் காத்திருக்கிறது. அப்படி கேட்கிற ஒவ்வொரு மக்களும் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு முன்பு அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற கர்த்தருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அப்படி தகப்பன் செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வாக்குதத்தம் செய்திடுவார், அவர் வாக்கை என்றும்
காத்திடுவார். God bless you, church. Have a blessed day. Amen.